ஹாய். இன்னைக்கு ரீசெண்டாக நாங்கள் ஏலகிரிக்கு போயிருந்த ட்ரிப் vlog தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏலகிரிக்கு வந்து நாங்கள் ஃபெப் மந்த் வந்து போயிருந்தோம். பட் நான் vlog இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். அந்த டைமிங்கில் கூட சீசன் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சில்லுன்னு பனியாக தான் இருந்துச்சு. இந்த டைம் வந்து அந்த பனி சீசன் அதிகமாக தான் இருந்தது இல்லையா. ஸோ காலையில் நாங்கள் வந்து ஒரு 5:30க்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து நம்ம ஹோம் டவுன்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து எங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பட் இன்னும் கூட கொஞ்சம் லேட்டாக கிளம்பி இருந்திருக்கலாமோ என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அங்கே சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். ஒரு 8 o'clock கூட இல்லை, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் காலையில் அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஃபேமிலியாக வந்து தான் போயிருந்தோம். சடன் பிளான் தான். ஸோ பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தான். நைட்டு தான் பிளான் பண்ணோம், காலையில் கிளம்பியாச்சு. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்கே இருக்கிறோன்னே தெரியல. எழுந்து பார்த்தா நாங்கள் வந்து ஏலகிரியில் வந்து ரீச் ஆகிட்டோம். என்ன சில்லுன்னு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 7:30 to 8க்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் பார்த்தா எங்கேயுமே ஓப்பன்லேயே இல்லை. ஏன்னா அன்றைக்கி முன்னாடி நாள் வந்து சண்டே, பட் நாங்கள் போயிருந்தது மண்டே. ஸோ அன்றைக்கி வந்து எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லா இடமுமே லேட்டாக தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீக்கெண்ட் இல்லையா, ஸோ நிறையா கூட்டம் வந்துட்டு போயிருந்துச்சு. அது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் மேலே தான் எல்லாமே ஓப்பன் ஆகும், ஒரு 10 o'clock மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுவுமே ஓப்பனில் இல்லை. டீ குடிச்சிட்டு நல்லா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 10 o'clock மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே இந்த மாதிரி கார்டன் வந்து நிறையா இருக்குது. இந்த பேர்ட்ஸ் பார்க் அப்படின்றது நிறையா வச்சுருக்காங்க. ஃபண்டேரா பார்க் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. அங்கெல்லாம் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட்டே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் முன்னாடியே இங்கே சாப்பிட்ட இடத்துலேயே இந்த பார்க் வந்து இருந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. சரி கொஞ்சம் கம்மியாக இருக்கே, சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். உள்ளே வந்து ஹெர்பல் கார்டன், அதே மாதிரி பேர்ட்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சுற்றி பார்க்குறது நல்லா இருக்கும் அப்படின்னு போனோம். பட் இங்கே கொஞ்சம் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா நான் வீடியோஸில் தான் பார்த்ததை விட கொஞ்சம் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு உள்ளே போங்க. இங்கே நிறைய ப்ரோக்கர்ஸ் கூட நாங்கள் சுற்றி காட்டுறோம் அப்படிலாம் கேட்குறாங்க. பட் வந்து பைக்கோ இல்லை நீங்கள் கார்லேயோ வந்துருந்தீங்கன்னா நீங்களே சுற்றி பார்க்கலாம். பட் எங்கே நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் எல்லா இடத்துலையுமே நம்ம அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் வந்து அங்கங்கே டிஸ்டன்ஸில் இருக்க எல்லாமே ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அந்த ஹெர்பல் கார்டன் அங்கே வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை. இந்த பேர்ட் இடம் வச்சுருந்தாங்க இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களாம் சுற்றி பார்த்துட்டு பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இங்கே வந்து உள்ளே வந்த உடனே லாக் பண்ணிடுறாங்க. ஸோ 2 செட் ஆஃப் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த கூண்டில் வந்து இந்த மாதிரி பச்சைக்கிளி மாதிரி இருந்தது. இங்கே வந்து எங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பப்பாயா வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொடுத்தாங்க. ஸோ அது அழகாக வந்து நம்ம வச்ச உடனே வந்து சாப்பிட்டுச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாருமே பார்த்திங்கன்னா அதில் வச்சு கொடுத்துட்ருந்தோம். இங்கே வந்து இருந்த குருவி, இந்த குருவியா பறவை, இந்த குருவி வந்து கொஞ்சம் காமாக தான் இருந்துச்சு. பட் என்ன சொன்னாங்கன்னா உள்ளே போகும்போதே கம்பல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, அது எல்லாமே வந்து பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அப்பா கையில் வந்து ஒரு கொட்டு கொட்டிடுச்சு. தம்பியோட ஷர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் இருந்தது. அதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அது எல்லாமே பிச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு, காது கடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. எங்களுக்கு சிரித்து சிரித்து வந்து ஒன்றும் முடியவே இல்லை. அங்கே வந்து கொஞ்சம் அதான் அந்த அட்டைக்காசுலாம் கம்மியாக தான் இருந்தது. அது பக்கத்து கூண்டில் வந்த உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா புறா இல்லை கவுதாரி சம்திங், எனக்கு சரியாக தெரியல, அப்படி தான் சொன்னாங்க. அதெல்லாம் நிறைய சுற்றிட்டு இருந்துச்சு. நிறைய பறவை வந்து இங்கே மிக்சடாக இருந்தது. இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தானியம் தான் கொடுத்தாங்க. அதுவுமே நம்ம கையில் வைக்கும்போது எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க குருவிங்க. ஆனால் இங்கே இருந்த குருவிங்க வந்து செம்ம அட்டகாசம். தலையில் கிளிப் ஆகட்டும் எல்லாத்தையும் கொத்தி கொத்தி பேண்டில் இழுத்து விட்டுட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா எல்லாருமே சிரித்து கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே இந்த மாதிரி எல்லாமே நீர்க்கோழி, வான்கோழி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு கேரட் இந்த மாதிரி கீரை அதெல்லாம் கொடுத்தாங்க. பாப்பா வந்து கொடுத்தா, நான் பயந்துட்டேன் கையை வந்து கடிச்சிடுமோனா. அவங்க சொன்னாங்க பல்லெல்லாம் பிடிங்கி தான் வச்சுருப்போம், ஸோ அந்தளவுக்கு எதை வந்து ஹர்ட் பண்ணாது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. உள்ள நாயெலாம் நிறைய இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. 1-2 தான் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அவ்வளோவா முடியல, சுற்றி பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வெளியே வந்துட்டோம். சரி போட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் வந்து அப்போ கூட ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த ட்ரெயின் மட்டும்தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. மண்டே போனதால் கொஞ்சம் எல்லாமே மந்தமாகவே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. மேபி சண்டே போயிருந்தால் நல்ல
கூட்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கும். நாங்கள் மண்டே போனதால் கொஞ்சம் வந்து எல்லாமே லேட்டாக தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. அங்கே போட்டிங் ஓப்பன் பண்ணல, ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஒரு குழந்தையாகவே மாறி ஆயிடுச்சு. எல்லோரும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஊஞ்சல் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் கிளைமேட் வந்து நல்லா பக்கா சில்லுன்னு இருந்தது. ஊட்டி கொடைக்கானல்லாம் அந்த மலை வந்து இருக்கும் இல்லையா, நான் இதுதான் ஏலகிரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிற ஒரு ஃபீல் மாதிரி இல்லை. மேலே போனாலும் பயிரெலாம் வச்சுக்கிட்டு நார்மலாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த மலை மாதிரி மலையில் வீடுலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருந்தது. ஆனால் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு சில் கிளைமேட்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், கிட்டேயே வந்து போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு செம்ம ஸ்பாட்டு. ஏன்னா காலையில் போயிட்டு நம்ம ஈவினிங்கே ரிட்டர்ன் ஆகிடலாம். எல்லோரும் அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் போட்டிங் வந்து போகிறதுக்காக வந்துட்டோம். இதுலேயுமே 2 விதமாக இருந்தது. நம்மளே வந்து படல் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருந்துச்சு, அவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்பா தம்பி ஒய்ஃப்லாம் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி இடத்துல போனாங்க. நான் சின்ன தம்பி அம்மா பாப்பாலாம் என்ன பண்ணோன்னா படல் பண்ணி போகிறோம் இல்லையா, அந்த போட்டிங் தான் எடுத்திருந்தோம். பாப்பா பயப்படவே இல்லை. அவனுக்கு வந்து கார்ன் வாங்கி கொடுத்துட்டோம். இங்கே ஃபுட்டு தான் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. காலையில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு தான் வந்து கொஞ்சம் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, கார்ன் அப்புறம் எடுத்துகிட்டு போனதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா போட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டு அங்கேயே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாமே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு சிக்கன்லாம். அதெல்லாம் வாங்கி நல்லா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு வந்தோம். போட்டிங் போகணும் இல்லையா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த கேம்ஸ்லாம் இருக்குது. அப்போ தான் எல்லாமே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு சிலது தான் ட்ரை பண்ணோம். தம்பிங்க தான் மோஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணாங்க. இதில் வந்து அந்த கன் ஷூட்டில் கரெக்டாக அடித்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்த அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுப்பேன்னு சொன்னாங்க. பட் கரெக்டாக அடிக்க முடியல, அங்கங்கே தான் வந்து அடிச்சிருந்தான். இதுக்கே வந்து 100 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. சரி அவன் ஆசைப்பட்டா எப்பயோ ஒரு டைம் தான் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால 1-2 கேம் மட்டும் வந்து விளையாடி இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஏலகிரியில் இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ் பார்க் இதுதான் சுற்றி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரெசார்ட்லாம் நம்ம எடுத்து தங்கி கொஞ்சம் என்ஜாய் பண்ணால் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெக்கிங் மேலே கூட்டிகிட்டு போவாங்கன்னு போட்டிருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து தங்குற ஐடியாலாம் இல்லை, கிட்ட அப்படின்றதுனால நாங்கள் காலையில் போயிட்டு ஈவினிங்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். சுற்றி அதே மாதிரி பார்க் அதே மாதிரி கேம்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நம்ம அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம எங்கேயாச்சும் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் போகும்போது அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் பார்க் இருந்துச்சு, அங்கே மட்டும்தான் ரேட் கம்மியாக இருந்தது. அங்கே நல்லா புல்வெளி போட்டு க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படுத்து தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து திரும்பவும் கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு. ஆனால் கிளைமேட் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஊட்டிக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே வந்து எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இடம் தான். நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த vlog பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.